திருச்செந்தூர் முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம தினமுமே பார்க்குற ராசி பலனில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி தாங்க மிதுனம் ராசி. இந்த மிதுன ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட குணம் படைத்தவங்க? இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் அவங்களோட வாழ்க்கையில் நடக்க போகுது? அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள், அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிதுன ராசிக்காரர் எதையுமே ரசித்து சுவைத்து சாப்பிடுவதில் நீங்கள் கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம். அப்படியே தான் எண்ணத்தையுமே சுமப்பீங்க. உங்களுடைய எண்ணத்தை சுவையாக தொகுத்து சொல்வதில் வல்லவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசி நேயர்கள் பெரும்பாலுமே அழகாக இருப்பாங்க. வாயு ராசியை சேர்ந்ததுங்க. புதனுக்கு இது சொந்த வீடு. இது மிருகசீரத்தின் 3-4 பாதங்கள் முதல் திருவாதிரை 4 பாதங்களும் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களுமே இந்த ராசியை சேர்ந்தது நட்சத்திரங்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க சிந்தனை பிரியர்கள். இவங்களை எளிதில் ஒரு தீர்மானித்து கொண்டு வந்து விடலாம். இந்த ராசிக்காரர் எப்போதுமே 2 பணிகளை கவனிப்பாங்க. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களை சுலபமாக மாற்றிக்கொண்டு விடுவாங்க. சிந்தனை செய்யும் பழக்கத்தை உள்ளவங்களாக எதையுமே தீர்க்கமாக யோசிப்பாங்க. அடிக்கடி மாற்றத்தையும் புது பழக்கங்களையுமே விரும்பினா கூட மிகவும் நன்மைக்கு உகந்தவங்க. சமயத்தில் கை கொடுத்து உதவக்கூடிய நண்பர்கள் இந்த ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க, எடுத்த வேலையை அரைக்குறையாக விட்டு செல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு அந்த வேலையை செய்து முடிப்பதில் தீவிரமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த ராசிக்கார்ட்ட புதுமை, ஸ்டைல், தோற்றம் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைய போகுது? நம்ம பார்த்திங்களா இப்போ நவம்பர் மாதத்தில் பிறக்க போகிறது. இந்த நவம்பர் மாதத்தில் இவங்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் என்ன? வாங்க நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நல்ல தீர்வு கிடைக்கும். அதே ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்களா, ஸ்க்ரீனில் பாருங்கள் நம்பர் வரும். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாங்க. உங்களோட ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்திங்களா, இந்த மாத தொடக்கத்தில் சில காரியங்கள் குறித்து நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. மேலுமே ரியல் எஸ்டேட் தொழில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் பார்த்திங்களா விலக ஆரம்பிக்கும். இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒவ்வொன்றுமே பல்வேறான மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலுமே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும். குழந்தைகள் பெற்றோர்கள் மனம் அறிந்து நடக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக மாறப்போகுது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே திருமண நிகழ்ச்சிகளும் விருந்து நிகழ்ச்சிகளும் அடுத்தடுத்து உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். உறவினர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. நீண்ட நாள நண்பரை நீங்கள் சந்திக்கிற வாய்ப்புமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. எவ்வளவு கலைகள் நீண்ட நாளாகவே நீங்கள் கவலைகளில் இருந்திருப்பீங்க, அது எல்லாமே நீங்கள் ஆரம்பிக்கும். வீட்டில் கலகலப்பானது இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். மேலுமே கையில் தாராளமாக பணம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். சில முக்கியமான கடன்களை அடைத்து அதில் மகிழ்ச்சி பெற போகிறீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களையுமே வாங்கி கொடுப்பீங்க. மனைவி ஆசைப்பட்ட ஆடை அணிகலன்கள் எல்லாமே வாங்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்வீங்க. வேலை காரணமாக வெளியூருக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலையுமே உருவாகுங்க. மாத இறுதியில் குழந்தைகளோடு சுற்றுலா தலங்களுக்கு செல்ல போகிறீங்க. அரசு அதிகாரிகள் மூலமாக முக்கிய காரியத்தை நிறைவேற்றுவீங்க. பெரியவங்களோட நட்பு பக்கபலமாக உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, உத்தியோகம் பார்க்க இடத்துலையும் சரிங்க, பொறுப்பும் சுமையும் உங்களுக்கு அதிகரிக்கும். மிகவும் பக்குவமாக நீங்கள் வேலை பார்க்க வேணுங்க. சில பேர்த்துக்கு பணி மாறுதல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதிகாரிகளோட அனுசரணையான போக்கு பார்த்திங்களா மனதிற்கு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். மாத பிற்பகுதியில் அரசு பணியாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுதுங்க. வியாபாரம் சற்று ஏற்ற இறக்கமான ஒரு சூழல் தான் இருக்கும். தொழிலுக்கு தேவையான உதவிகளை நண்பர்களிடம் நாடுவீங்க. சக போட்டியாளர்களோட கனவுகள் பலிக்காதுங்க. அதையுமே தாண்டி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாதுங்க. அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை கூட சந்திக்க வாய்ப்பு இருக்குது. குடும்ப பாரத்தை சுமக்கிற பெண்களை பொறுத்த வரைக்குமே சந்தோஷத்தையும் சங்கடத்தையுமே அடைகின்ற ஒரு நிலையானது உங்களுக்கு ஏற்படும்.
முக்கியமான எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தள்ளி போகும். அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்குகிற யோகங்கள் உங்களுக்கு அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களை பொறுத்த வரைக்குமே தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வீங்க. அவங்களுக்கு உத்தியோக ரீதியாக சலுகைகளுமே ஏற்பட போகுது. அதே மாதிரி நம்மளுடைய மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பரிகாரமாக நீங்கள் மாரியம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓம் அம்பிகையே போற்றி ஓம் அம்பிகையே போற்றி பாராயணம் செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். உங்களோட வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்மளுடைய மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே எந்திரிச்சு நீங்கள் இறை வழிபாடுகள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாறுங்க. எவ்வளவு கஷ்டமாக உங்களுக்கு இருந்தால் கூட அந்த அதிகாலை நேரத்தில் எழும்போது உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்குமே அதாவது ஆதிபராசக்தியை வழிபட உங்களோட வாழ்க்கை வளமாக இருக்குங்க. மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சத்ரு ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் நினைத்த வேலைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியாக அமையும். வரவுமே அதிகரிக்கும். உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே சீராக இருக்கும். வழக்கு விவகாரங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. மேலுமே செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையில் புதிய முயற்சிகளை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக பார்த்தோமா, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகுவும் கேதுவும் உங்களோட செல்வாக்கை எல்லாமே உயர்த்த போகிறாங்க. வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய போகிறீங்க. இழுபறியாக நீண்ட நாளாகவே இருந்து வந்த வேலைகள் முடிவிற்கு வரும். வருமானத்தை பொறுத்த வரைக்குமே அதிகரிக்கும். புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் நீங்கள் யோசித்து செயல்படுவது உங்களோட வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு. புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழல் இருக்குங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். வேலை தேடிக்கொண்டு நீண்ட நாளாகவே அலைகிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவலுமே வர ஆரம்பிக்கும். புதிய சொத்துமே சேரும். பொன் பொருள் சேர்க்குங்க. வியாழக்கிழமை மட்டும் நீங்கள் விழிப்புடன் இருப்பது உங்களுக்கு நல்லதாக சொல்லப்படுது. அதே மாதிரி நம்மளுடைய மிதுன ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே நீண்ட நாட்களாகவே இழுபறியாக இருந்து வந்த காரியத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது. மற்றவங்களுக்காக நீங்கள் வாதாடி வெற்றி பெறுவீங்க. முன்கோபம் உங்களுக்கு குறையுங்க. அதே மாதிரி உங்களோட பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவங்க மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க. பண வரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். மனதில் புது தெம்புமே உற்சாகமுமே உங்களுக்கு தோன்றும். நீங்கள் எதிர்பாராத உதவியால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக நீண்ட நாளாகவே இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகள் எல்லாமே நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் மாறப்போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழல் இருக்குங்க. உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே கிடைக்க போகுது. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாமே நீங்கள் வாங்கி மகிழ போகிறீங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் வேற்றுமையால் பிரிந்து சென்றவங்க கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் நட்பு பெற போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்குமே எந்த வேலையுமே எளிதாக செஞ்சு விடுவீங்க. மாணவர்கள் பாதியில் நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்களை மீண்டும் தொடர போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கலவையான பலன்கள் கிடைக்கும். தொழில் மற்றும் நிதி ரீதியாக சில சவால்களை எதிர்கொள்ள கூட உங்களுக்கு நேரிடலாம். அதே சமயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குரு மற்றும் சனியின் தாக்கத்தினால வேலை மற்றும் வியாபார துறைகளில் மன அழுத்தங்கள் அதிகரிக்கும். ஆனால் கூட குருவின் பயிற்சினால் சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க என எதிர்பார்க்கப்படுது. மேலுமே குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பேச்சுவார்த்தையிலையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வராது.
அதே மாதிரி இந்த 12 ராசிகள்லேயே 3வதாக வரக்கூடிய ராசி தாங்க இந்த மிதுன ராசி. இந்த ராசியோட அதிபதி பார்த்திங்களா புதன் பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசிங்க. புதனின் ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே சிறந்த அறிவாற்றல் கணித திறனுமே அதிகமாக இருக்கும். இயற்கையாகவே பணம் சம்பந்தமான விஷயங்களில் யோகம் கொண்டவர்களாக பல்விதமான அற்புதங்களை பெற்று வாழக்கூடிய ராசி தாங்க இந்த ராசி. தங்களோட வாழ்நாள் முழுவதுமே நன்மையான பலன்கள், அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் இது எல்லாமே பெறுவதற்கு மிதுன ராசியின் நாயகனான புதன் பகவானை புதன்கிழமைகள் தோறுமே நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது நீங்கள் தொடர்ந்து நல்ல உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். என்ன மிதுன ராசி நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.